நியூ ப்ராசஸ் நியூ அப்டேட். உங்க ஓட்டர் ஐடி கார்டுல மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க ப்ரௌசிங் சென்டருக்கும் அண்ட் தாலுகா ஆபீஸ்க்கும் போக தேவையில்லை. நீங்க வீட்டிலேயே இருந்து உங்க மொபைல்லயே உங்க ஓட்டர் ஐடி கார்டுல மொபைல் நம்பர் சேஞ்ச் ஈஸியா பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்க ஓட்டர் ஐடி கார்டுல உங்க நேம், உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க அட்ரஸ், உங்க இமெயில் அண்ட் மொபைல் நம்பர், உங்க ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் அண்ட் உங்க போட்டோ எப்படி சேஞ்ச் பண்றது, கரப்ஷன் எப்படி பண்றது, ஃபுல் ப்ராசஸ் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பருக்கு மொபைல்லயே உங்க ஓட்டர் ஐடி கார்டு கரப்ஷன் பண்றது ஃபுல் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்க மொபைல்லயே ஓட்டர் ஐடி கார்டுல மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்றது ஃபுல் ப்ராசஸ் பார்க்கலாம். ஓட்டர் ஐடி கார்டுல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண அண்ட் கரப்ஷன் பண்ண உங்களுக்கு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணணும். இந்த பேஜோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணணும்னா இங்க சைன் அப் லாகின் பண்ணி நீங்க இங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா இங்க லாகின்ல கிளிக் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணி இங்க ஒரு கேப்சா ஃபில் பண்ணி ரிக்வெஸ்ட் ஓடிபில கிளிக் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ணி பேஜ்ல லாகின் பண்ணிக்கோங்க. கரப்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்ல ஃபில் ஃபார்ம் 8ல கிளிக் பண்ணுங்க. இங்க உங்க ஓட்டர் ஐடி கார்டுல அப்டேட் அண்ட் கரப்ஷன் பண்றீங்கன்னா செல்ஃப் செலக்ட் பண்ணுங்க. உங்க ரிலேட்டிவ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு நீங்க அப்டேட் அண்ட் கரப்ஷன் பண்றீங்கன்னா இங்க அதர் செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இங்க என்டர் பண்ணி சப்மிட்ல கிளிக் பண்ணுங்க. ஓட்டர் ஐடி கார்டுல இருக்கிற நேம் டீடைல் எல்லாம் காமிக்கும். இங்க ஓகேல கிளிக் பண்ணுங்க. இங்க செகண்ட்ல இருக்கிற ஆப்ஷன் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்ல செலக்ட் பண்ணிட்டு ஓகேல கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபில் பண்ற ஃபார்ம் 8 இங்க காமிக்கும். லெஃப்ட் சைடுல டீடைல்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. இங்க ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு உங்க ஆதார் கார்டு நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. இங்க உங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்றீங்கன்னா இங்க செல்ஃப் செலக்ட் பண்ணணும். உங்க ஃபாதர் அண்ட் மதர் நம்பர் அப்டேட் பண்றீங்கன்னா அது இங்க பாக்ஸ்ல செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க செல்ஃப் மொபைல் அண்ட் இமெயில்ல கிளிக் பண்ணி நியூ மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. ஓட்டர் ஐடி கார்டுல கரப்ஷன் அண்ட் அப்டேட் பண்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க என்ன அப்டேட் அண்ட் கரப்ஷன் பண்றீங்களோ அது செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுங்க. இங்க மொபைல் நம்பர்ல கிளிக் பண்ணுங்க. உங்க நியூ மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. கீழே டெக்கரேஷன்ல நீங்க எந்த பிளேஸ்ல அப்டேட் பண்றீங்களோ அந்த பிளேஸ் நேம் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணுங்க. இங்க கேப்சா ஃபில் பண்ணி சென்ட் ஓடிபில கிளிக் பண்ணுங்க. உங்க நியூ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி இங்க என்டர் பண்ணி பிரைவ் அண்ட் சப்மிட்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபில் பண்ண ஃபார்ம் எல்லா டீடைலா இங்க காமிக்கும். கரப்ஷன் இருந்தா இங்க எடிட் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இங்க இசைன் அண்ட் சப்மிட்ல கிளிக் பண்ணி எஸ்ல கிளிக் பண்ணுங்க. இங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி கீழே கெட் ஓடிபில கிளிக் பண்ணுங்க. இங்க ஓடிபி என்டர் பண்ணி கீழே கன்சல்ல டிக் பண்ணி சப்மிட்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க அப்டேட் அண்ட் கரப்ஷன் பண்ண ஃபார்ம் சக்சஸ்ஃபுல் சப்மிட் ஆயிடுச்சு. நீங்க சப்மிட் பண்ண ரெஃபரன்ஸ் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் காப்பி பண்ணிக்கோங்க. நீங்க சப்மிட் பண்ண ஃபார்ம் இந்த நம்பர் வச்சு ட்ராக் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். அகைன் போர்ட்டல் ஹோம் பேஜ்ல நீங்க சப்மிட் பண்ண ஃபார்ம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இங்க ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க காப்பி பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க கரப்ஷன் பண்ண ஃபார்ம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா உங்க ஓட்டர் ஐடி கார்டுல கரப்ஷன் அண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி